ஸ்மாக்டவுனோட மெயின் இவெண்ட் மேட்சுக்காக ஜான்சனா பேக் சைடில் வரும்போது ஜான்சனாவை ஆர்ட்ரூத்தை சந்திக்கிற ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியே கையை காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜான்சனாவும் ஆர்ட்ரூத்தும் அதுக்கு பார்த்துட்டு வந்து ஜான்சனா ஃபேஸாக மாறிட்டார்ன்றதை கண்டுபிடிக்கிறாரு. ஆர்ட்ரூத்தை கண்டுபிடிச்சிட்டு ஜான்சனா நீ திரும்ப வந்துட்டியா, நீ இப்போதான் நீ கரெக்டான பாதையில் சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் பேசி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்தோடனே மெயின் இவெண்ட் மேட்ச் நடக்குது. அந்த மெயின் இவெண்ட் மேட்ச் யார் யாருக்கு கேட்டீங்கன்னா ஜான்சனா அண்ட் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரீம் மேக்கர் அண்ட் லோகன் பால் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடக்குது. இந்த டாக் டீம் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டாக் டீம் மேட்ச்சில் ரெண்டு டீமும் நல்லாவே அடிச்சுக்கிட்டாலும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மேக்கர் லோகன் பாலும் இந்த மேட்சை ஜெயிக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சீட் பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இந்த மேட்ச்சில் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா லோகன் பால் ரெஃப்ரி பார்க்காத நேரத்தில் அப்படியே வந்து ஜான்சனாவுக்கு ஒரு லோ ப்ளோ போடுவார். ரெஃப்ரி அதை பார்த்துருவார். பார்த்ததுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து ரிங் பெல் அடித்து டிக்யூ மெத்தடில் இந்த மேட்சை முடிச்சு விட்ருவார். முடிச்சு விட்டதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கீங்க அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஃபைட்டிங் தொடரும். ஜான்சனாவும் லோகன் பாலும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸை போட்டு அட்டாக் பண்ணலாம்னு நினைப்பார். ஆனால் கோடி ரோட்ஸ் ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ணுவார். கடுப்பான ட்ரீம் மேக்கர் அந்த பெல்ட் எடுத்து கோடி ரோட்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் தடு மாதிரி வந்து அந்த கமெண்ட்ரி டேபிள் கீழே நிற்பார். கீழே படுத்துக்கிட்டு முட்டி போட்டு இருப்பார். இதுதான் சந்தர்ப்பம் கெல்முரா கிக் போடலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த கெல்முரா கிக் போடுவார். அந்த கமெண்ட்ரி டேபிள் ஆனால் அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ற போயிடுவார் கோடி ரோட்ஸ். இது பயங்கரமான சம்பவமாக இருக்கும். கோடி ரோட்ஸ் இப்படி உள்ற போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மேக்கர் வந்து ரெஃப்ரிலாம் தடுப்பான். அதெல்லாம் கண்டுக்காம கோடி ரோட்ஸ் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்க கோடி ரோட்ஸ்ட்ட போய் உன் கதை முடிஞ்சிருச்சு, உன் கதையை முடிக்க போறது நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் பயங்கரமான ஸ்பீச்சை கொடுத்துட்டு போவாரு. இதை ஸ்மாக்ல